அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் மாலை போட்ட ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் அன்று சபரிமலையில் மண்டல பூஜை நடைபெறும். மண்டல பூஜை தொடங்கியதை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அப்படி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரத முறைகள் என்னென்ன வாங்க பார்த்திடலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மாலை போட்ட நாளில் இருந்து விரதத்தை முடிக்கும் வரைக்கும் முடி வெட்டுவது, சவரம் செய்வதை தவிர்க்கணும். மெத்தை, தலையணை உபயோகிக்காம தரையில் துணி விரித்து படுக்கணும். பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடிக்கணும். மற்றவர்களிடம் சாந்தமாக பழகணும். பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. விரத நாட்களில் பெண்களை சகோதரியாகவும் தாயாகவும் கருத வேண்டும். விரத காலத்தில் பிரம்மச்சரியத்தை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். மனதளவிலும் பெண்ணை நினைக்க கூடாது. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மாதவிலக்கானால் அவர்கள் தனி அறையில் ஒதுக்குப்புறமாக பார்வையில் படாதபடி இருக்க வேண்டும். அப்படி வசதி இல்லை என்றால் மாலை அணிந்தவர்கள் வேறு இடத்தில் தங்கியிருத்தல் நல்லது. அணிந்திருந்த மாலை அருந்து போனால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம். இதில் தவறில்லை. மன சஞ்சலம் அடைய வேண்டாம். மாலை போடும் சமயத்தில் பயமோ சந்தேகமோ குற்ற உணர்ச்சியோ இருத்தல் கூடாது. அப்படி மன சஞ்சலம் இருந்தால் மாலை போடுவதை தள்ளி போடுதல் நல்லது. ஐயப்ப விரதத்தில் வீட்டில் இருக்கும் மனைவி மற்றும் பிற பெண்களின் தொண்டும் பக்தியும் மிகவும் உயர்வானதும் போற்றத்தக்கதும் ஆகும். இருமுடி கட்டும் வைபவத்தை தனது வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுதல் நல்லது. வீடு சுபிட்சமாக இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும். மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் நோக்கங்கள் 3. தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான 18ஆம் படியில் ஏறி பகவான் ஐயப்பனை தரிசித்தல். தன் புலன்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கை வாழ்ந்து மனம், உடல் இவற்றை தூய்மைப்படுத்துதல். தான் சுத்தமாக இருப்பதோடு அல்லாமல் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் சுத்தமாக இருக்க வைத்து அவர்களையும் பக்தி நெறிக்கு உட்படுத்துதல். மாலை போட்ட பின் மது, புகை, அசைவ உணவுகள் போன்றவற்றை அறவே தவிர்ப்பது. சொல்ல போனால் புகை பழக்கத்தை கைவிட நினைக்கிறவங்க ஐயப்பனுக்கு மாலை போடுவது ஒரு சிறந்த வழியாக அமையும். எதிர்பாராம உங்க குடும்பத்துல பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்தா நீங்க அணிஞ்சிருக்கிற மாலையை சுவாமி ஐயப்பன் முன் வச்சிடுங்க. மேலும் 1 வருடம் கழித்து நீங்க உங்க யாத்திரையை தொடங்கலாம். ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டா தலைக்கு எண்ணெய் வைக்கவோ அல்லது எண்ணெய் குளியலோ மேற்கொள்ள கூடாது. ஐயப்ப பக்தர்கள் பகல் நேரத்துல தூங்க கூடாது. ஒருவேளை தூங்குனா மீண்டும் குளிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளணும். ஐயப்ப பக்தர்கள் வீட்டை தவிர கடைகளிலோ அல்லது வெளி இடங்களிலோ எங்கும் உண்ணக்கூடாது. மாலை அணிந்தவர்கள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும். குளித்து முடித்த பின் விபூதி இட்டு விளக்கேற்றி ஐயப்பனின் 108 சரணத்தையும் சொல்லி வணங்க வேண்டும். இதேபோல் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் குளித்து காலையில் செய்ததை போலவே செய்ய வேண்டும். இரவு 8 மணிக்கு செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல காலம் விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து தான் என்னும் அகங்காரத்தை விட்டொழித்து இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைந்து ஒருமுகமாக வழிபட்டால் இறைவனின் அருட்கடாற்றம் குறைவில்லாமல் கிடைக்கும். படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதும் சத்தியம். இந்த வழிமுறைகளை கடைபிடித்து விரதம் முடிந்து மலைக்கு கிளம்பும் முன் பஜனை, கூட்டு வழிபாடு, பூஜை நடத்தி பிரசாதம் தந்து உணவளிப்பது சிறப்பு. குருசாமி வீடு, கோயிலில் இருமுடி கட்டு பூஜை நடத்தலாம். கிளம்பும் போது போய் வருகிறேன் என சொல்லக்கூடாது. வீடு திரும்பியதும் குருசாமி மூலம் மாலையை கழற்றுங்கள். இருமுடி அரிசியை பொங்கியும் பிரசாதமாக எல்லோருக்கும் தரணும். விரத காலம் வழங்கிய நற்பழக்கங்களை ஆயுள் முழுக்க பின்பற்றுவதே ஐயப்பனின் பூரண அருளை உங்களுக்கு தரும்னு சொல்லி அந்த ஐயப்பனின் அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இனிதே செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஐயப்பரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்க இல்ல மாலை போட்டவங்க ஐயப்ப பக்தர்கள் உங்க வீட்லயும் இருக்கிறாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்பு அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி, வணக்கம்.